ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? தேவனாய கர்த்தர் மனிதனை பார்த்து கேட்கிற கேள்விகளை நாம் இந்த நாட்களில் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் முதல் மனிதனாகிய ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு இரண்டாவது மனிதனான காயினை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன்னுடைய முக நாடி ஏன் வேறுபட்டது? இந்த காயின் யார்? இந்த காயின் முதல் மனிதனாகிய ஆதாமுடைய முதல் மகன் காயின். வேதம் கூறுகிறது, ஆதியாகமம் 4:1, ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கர்த்தரால் பெறப்பட்டதான மனிதன். வேதம் தொடர்ந்து கூறுகிறது, இந்த காயினுடைய சகோதரனாகிய ஆபேலையும் இந்த ஏவாள் பெற்றாள். 2 பேரும் கர்த்தரால் உண்டு பண்ணின அந்த தேசத்துல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த காயின் விழுந்து போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்புமையாய் இருக்கிறான். இந்த ஆபேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாய் இருக்கிறார். இந்த காயினை குறித்து வேதம் கூறுகிறது பாருங்கள், சில நாள் சென்ற பின்பு, அதாவது இந்த காயினும் ஆபேலும் அந்த நிலங்களிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தரோடு கூட அவங்க இடைப்படுறாங்க. அப்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரும்படியாக 2 பேரும் ஏவப்படுகிறார்கள். காயின் என்ன கொண்டு வருகிறான் என்றால், ஆதியாகமம் 4:3, சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல், ஆதியாகமம் 4:4, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். கொண்டு வந்த நிகழ்வு தேவன் விரும்புகிறது. தேவன் அதை அங்கீகரிக்கிறார். 2 பேரும் 2 விதமான காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். காணிக்கைகளில் எந்த விதமான தவறும் இல்லை. இவன் தன்னுடைய நிலத்தினுடைய கனிகளை கொண்டு வருகிறார். ஆபேல் தன்னுடைய மந்தையில் முதலீட்டுகளை கொண்டு வருகிறார். 2 காணிக்கைகளும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் கொண்டு வருகிற மனிதனை கர்த்தர் பார்க்கிறார். இங்கே நடைபெறுகிற சம்பவம், ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆகவேதான் வேதம் கூறுகிறது, ஆதியாகமம் 4:5, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஆகவே கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிற இந்த கேள்வி, கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை நாம் செய்யும் பொழுது, நாம் அறிந்தோ அறியாமலோ உங்களுடைய வாழ்க்கையில் எரிச்சலும் உங்களுடைய முக ரூபமும் வேறுபடுகிறது. எந்த மாற்றமும் இல்லை. வேதம் கூறுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் ஆதாம் பாவம் செய்ததினாலே தேவனுடைய மகிமையை இழந்தான். அவனுடைய முகம் வேறுபடுகிறது. அவனுடைய சந்ததி காயின், அவனுடைய முகம் வேறுபடுகிறது. எரிச்சல் உண்டாகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று வேதம் கூறுகிறது. காயினை குறித்து வேதம் என்ன கூறுகிறது? எபிரேயர் 11:4, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். இந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? காயினுடைய பலிகள் ஒரு பிரச்சனை இல்லை, ஆபேலுடைய பலிகள் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆபேல் விசுவாசத்தினாலே, ஆனால் காயின் விசுவாசம் இல்லாமல் ஏனோ தானோ என்ற சிந்தையில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவன் கொண்டு வருகிறான். அருமையான ஜனங்களே, எபிரேயர் 11:4 வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சிப்பட்டான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று வேதம் கூறுகிறது. காயினை போல இருக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய முக
நாடி வேறுபடுகிறது, உங்களுக்கு எரிச்சல் உண்டாகிறது, சின்ன சின்ன விஷயங்களில் நாம் தவறுகள் செய்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களில் நாம் எரிச்சல் அடைகிறோம். காரணம் பாவம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற உங்களுக்கு வழி உண்டா? உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஜீவனை கல்வாரி சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்தார். உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், உங்களுக்காக மேன்மையான பலியை செலுத்தினார், உங்களுடைய பாவத்திற்கான பலியை கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள இந்த நாளின் காலையிலே உங்களை நாங்கள் அழைக்கிறோம். அப்பொழுது முகம் மாறுபடும், அப்பொழுது முகம் மகிழ்ச்சியாக மாறும். வேதம் கூறுகிறது 1 யோவான் 3:12, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து, பொல்லாங்கன் யார்? சாத்தான். இந்த பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டும். அவன் எது நிமித்தம் ஆபேலை கொலை செய்தான்? தன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததினால் தானே. அதனால் அநீதி செய்கிற அநேக ஜனங்கள் நீதி செய்கிற ஜனங்களை பார்த்து அவர்கள் கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். இந்த காயினை போல இருக்க வேண்டாம், ஆபேலை போல நீதி உள்ள ஜனங்களாக மாற ஆண்டவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். யூதா 1:11, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். 3 விதமான விஷயங்களை இங்கு கூறுகிறார். காயின், பிலேயாம், கோரா. அருமையான ஜனங்களே, இந்த காயின் அதிலே முதலாவதாக இருக்கிறான். காயினுடைய பொல்லாத வழியில் நடக்க வேண்டாம். பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் நீங்கள் ஓடாதீர்கள். கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகாதீர்கள், கெட்டு போக வேண்டாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய பிள்ளைகளாக மாறுங்கள். நீதியின் பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.